ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அழகாக குரூப்பில் உள்ள அனைவரும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி, பாபாவை நாம் வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. சங்கமுகத்தில் மட்டும்தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். வேற எந்த யுகத்திலும் செய்ய முடியாது. அப்ப யுகம் என்றால் என்ன? யுகம் என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த உலகம் இந்த உலகம் எப்படியாக இருக்கிறது அப்படின்றால், சரிசமமாக 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் வருவது சத்தியுகம், தங்கத்தாலான உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது திரேதா யுகம், அதன் பிறகு துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன சிறு யுகம் தான் வந்து வைர யுகம்னு சொல்லுவாங்க. வந்து 5 யுகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைர யுகத்தில் தான் வந்து சிவபாபா, பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா ஹீரோ. அவர் வந்து இந்த உலகத்தை பற்றியும் சரி, இந்த உலக நாடக மேடையை பற்றி, ஆத்மாவுடைய வேலை என்ன, இயற்கையுடைய வேலை என்ன, எல்லாவற்றையும் புரிய வைத்து, திரும்பியும் தூய்மையாக்கி, சொக்கத்தங்கமாக்கி, வைரம் போலாக்கி, மேல கூப்பிட்டு கொண்டு திரும்பியும் அந்த சத்தியுகத்திற்கு, அதாவது தங்கத்தாலான உலகத்திற்கு நம்மை அங்க அனுப்பி விடுகின்றார். ஆனால் அவர் வருவது கிடையாது. ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலை தான் அவருடைய வேலை. அதே போல்தான் நாம் இன்றைய தலைப்பு வந்து சங்கமுகத்தில் தங்கம் என்றால் என்ன, உண்மையான தங்கம் அப்படி என்றால் என்ன அப்படின்று காலையில கேள்வி கேட்கப்பட்டது. பொதுவாக நாம் அணியக்கூடிய அந்த ஸ்தூலமான பொருள் நிறைய வகைகள் இருக்குது. அது எப்படின்னா, அந்த தங்கத்துக்கு வந்து வேறொரு பெயர் கூட சொல்லுவாங்க. பொன் உலகம்னு சொல்லுவாங்க. கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. கனகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்புனதம் சொல்லுவாங்க. ஹேமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து தங்கத்திற்கு இன்னொரு அழகான பேரு வெண்ணெய் அப்படின்னு சொல்வது உண்டு. ஆங்கிலத்துக்கு கூட கோல்டு, புல்லியன், நஜெட், கேரட்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. குட் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஆர்எஸ், லத்தீன் மொழி வந்து ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இது போல வந்து ஸ்தூலமான பொருட்களை வந்து உருவாக்கி தன்னுடைய காதுகளில், மூக்குகளில், கைகளில், கால்களில் போட்டுக்கொள்வார்கள். அந்த ஸ்தூலமான தங்கத்தில். அந்த தங்கம் வந்து தூய்மையான தங்கம், அதாவது சொக்க தங்கம்னு சொல்லுவாங்க. வந்து சொக்க தங்கம் என்பது 24 தூய்மையான தங்கம், அதாவது 99.9% வந்து தூய்மையாக இருக்கும். வெறும் தங்கம் மட்டும் இருக்கும். அந்த தங்கத்தை வந்து 24 கேரட் தங்கத்தை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அதுக்கு வந்து வலிமை இருக்காது, மெல்ட் ஆகும். அது போல தான் பாபா வந்து அது போல மோல்ட் ஆகணும். நம்ம வந்து அது வந்து கை வச்சால் அப்படியே மெல்ட் ஆகும். அப்படியே அந்த தங்கம் தூய்மையான தங்கம். அதனால தான் என்ன செஞ்சாங்க, 24 கேரட்ல இருந்து 22 கேரட், அதாவது 91.6, அதை வச்சு அது கூட என்ன செய்வாங்கன்னா வெள்ளி மற்றும் தாமிரத்தை 2 உலோகத்தையும் கலந்து அப்படி செய்யும் பொழுது அது கேடியம் சொல்லுவாங்க. வந்து 91.6 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 916 கேடியம் சொல்லுவாங்க. அதுல வச்சு அந்த தங்கத்தை செஞ்சா தான் நம்ம வந்து காதுகளில் அணிய முடியும். அதே போல 24, 22 அதன் பிறகு ஒரு தங்கம் இருக்குது. அது பேர் வந்து 18 கேரட்னு சொல்லுவாங்க. வந்து 75% இருக்கும். 75% இருக்கும். அடுத்ததாக 14% இருக்கும். 14 கேரட் 58.3% இருக்கும். வந்து தங்கத்தினுடைய அது கூட மிக்ஸ் செய்வாங்க. வந்து இந்த தங்கம் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும், வெள்ளியாக இருக்கும், ரோஜா மலரை போல இருக்கும். மஞ்சள், வெள்ளை, ரோஜா தங்கம் அப்படின்னு சொல்வது உண்டு. இது போல தங்கத்துக்கு வந்து நம்ம வந்து நிறைய மகிமை செய்யலாம், ஸ்தூலமான பொருட்களை. ஆனா இந்த சங்கமுகத்துல உண்மையான தங்கம் அப்படின்று யார்? தங்கம் அப்படி எப்படி இருப்பார்கள்? சொக்க தங்கம் எப்படி இருப்பார்கள்? உண்மையான தங்கம் எப்படி இருப்பார்கள்? நம்ம அதை வந்து நிறைய சிந்தனை செய்யும் பொழுது நமக்கு அந்த விஷயங்களை நமக்கு வரும்.
உண்மைதானே? அதற்கான அனுபவம் செஞ்சிருக்கலாம் நம்ம எல்லாரும். பாபா அடிக்கடி சொல்வதுண்டு. அந்த கோல்டு தங்கத்த வந்து வளைக்கக்கூடிய தன்மை இருந்தா தான் அத வந்து நம்ம மோல்ட் ஆக முடியும். இல்லன்னா ஆக்கவே முடியாது. அது எப்படி ஆக முடியும் பாபா? சத்தியுகத்துல நம்முடைய ஆத்மாவுடைய குவாலிட்டி வந்து 16 கலைகள் இருக்கும். அங்க எங்க பார்த்தாலும் தங்கத்தால் ஆன பொருட்கள் இருக்கும். வீடு கட்டுவதா இருந்தாலும் சரி, அந்த வீட்டு கூட தங்கத்தாலான செங்கல் கட்டுகளால் வந்து அங்க தங்கத்தால கட்டப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பொருளும் தங்கத்தால் ஆக்கப்பட்டிருக்குன்னா, அப்படின்னா என்ன? அவ்வளோ தூய்மையான சதோ பிரதானமாக இருக்கும். ஆத்மாவும் சதோ பிரதானம், ஆத்மா இயற்கையும் சரி, சதோ பிரதானமா எல்லாரும் சதோ பிரதானம் இருக்கும். எல்லாமே சரி. அவ்வளோ தூய்மை. அப்போ அதன் பிறகு 16 கலைகள் இருந்து பிறகு திரேதாவுக்கு வரும்பொழுது வெள்ளி யுகத்தில் வரோம் நம்ப. சத்தியுகம், வெள்ளி யுகம். அப்படி வரும்பொழுது 16 கலைகளிலிருந்து 14 கலைகளாக மாறுது. அப்போ வந்து அதனுடைய குவாலிட்டி வந்து தன்மை வந்து குறையுது கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கள்ல 24, 22, 18, 14 கேரட் வகைன்னு சொல்லிட்டு, அதுபோல ஆத்மாக்குடைய உண்மையான நிலை பற்றி நமக்கு வந்து சங்கமுகத்துல பாபா உண்மையான தங்கமா ஆகுங்கள் அப்படின்று. அதுபோல அது எப்படி நம்ம ஆக்க முடியும்? தங்கம், வெள்ளி, அப்புறமா வந்து துவாபர இருக்கும்போது தாமிர யுகம் உலகம்ன்னு சொல்லுவாங்க. யுகம். அந்த ஆத்மாவுடைய நிலை. அதன் பிறகு கலியுகம் வரும்பொழுது அந்த ஆத்மாவுடைய நிலை வந்து கார் இருளா இருக்கும் வந்து. கலியுகம்ன்னு சொல்லுவாங்க. இரும்புக்கு சமமான ஆத்மா. வளைந்தே கொடுக்க மாட்டாங்க வந்து. நான் பிடிச்சது தான் முயல் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த சங்கமுகத்துல இந்த முதல் இடைக்கடை ஞானத்தை நமக்கு பாபா புரிய வைத்து, நீங்க சொக்க தங்கமா இருந்தீங்க ஒரு காலத்துல. இப்ப வந்து வைரமா ஆகணும். கீழானிலிருந்து மேலே மேலே மேலான நிலைக்கு நாம் வர வேண்டும். அதைத்தான் பாபா நம்முடைய உண்மையான அசல் ஆத்மாவுடைய நிலை என்ன? உண்மை, அன்பு, தூய்மை, சக்தி, பேரானந்தம். இதுபோல அந்த மகிழ்ச்சி 7 வகையான குணங்களால் நம்ம வந்து ஆத்மாவுடைய சுயதர்மம் அப்படின்ட்டு பாபா நம்ம ஏற்கனவே புரிய வைத்து விட்டார். அதனால தான் பாபா நீங்க என்ன ஆகணும்? நம்முடைய உண்மையான அந்த யோக நிலை கொண்டு வரும்பொழுது ஆத்மா வந்து இந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய துரு அந்த துரு பிடிச்சது எல்லா அவகுணங்கள் எல்லாத்தையும் நீக்கணும். ஒவ்வொரு நாளும் சரி பாபா நினைவிலிருந்து சொக்க தங்கமா மேல இருக்கிறார் வந்து. அவருடைய நினைவில் இருக்கும்பொழுது தான், அந்த யோகா அக்னியில இருக்கும்பொழுது தான் நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த துரு நீங்கும். இதுதான் ஒரே ஒரு வழின்றார் வந்து. வேற எந்த உபயோகம் கிடையாதுன்றார் வந்து. இப்ப அதுபோல நம்ம டெய்லியும் சரி அமிர்த வேலை நம்ம யோகா செய்யும் பொழுது தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அவகுணங்கள் அது எல்லாம் ஒருத்தரை பத்தி மத்தவங்கள பேசுறது, இது போல வந்து எல்லாத்தையும் நம்ம விட்டாதான் அந்த தூய்மையான 24 வகையான கேரக்டருக்கு சமமா ஆத்மா ஆகும். வைரம் போல ஆகும். அதனால தான் பாபா உங்களுடைய அந்த ஆத்மாவை அந்த புடம் போக்கணும். புடம் போடணும்னு சொல்லுவாரு. யோகா அக்னியில உட்காரும் பொழுது, ஆத்மா அன்பும் சரி, அமைதியும் சரி, மகிழ்ச்சியும் சரி, திருப்தியும் சரி, பொறுமை, கருணை, அகங்காரமின்மை, ஆற்றல், இனிமை, உண்மையான குணம், இரக்க மனப்பான்மை, ஒழுக்கம், எளிமையான தன்மை, ஒத்துழைப்பு, கம்பீரத்தன்மை, கவலையின்மை, களைப்பற்ற தன்மை, கீழ்ப்படியக்கூடிய தன்மை. அதுதான் பாபா வந்து அந்த கீழ்ப்படிய தன்மை சொல்லி பாபா வந்து சாகார முறையில அடிக்கடி சொல்வதுண்டு. சகிப்புத்தன்மை, சரளத்தன்மை, தன்னம்பிக்கை, தூய்மையை, தைரியம், தொலைநோக்கு பார்வை, நல்ல எண்ணம், நேர்மை, பணிவு, பற்றற்ற தன்மை, பயமின்மை, பிழையின்மை, பாராட்டுதல், பரந்த மனப்பான்மை, மரியாதை கொடுப்பது, மன உறுதி, வளையக்கூடிய தன்மை. இதுதான் வந்து 24 வகையான கேரக்டர். மாசற்ற தன்மை. இது போல நாம வந்து இருக்கும் பொழுது, அந்த உண்மையான தங்கமா ஆகலாம். சொக்க தங்கமா ஆகலாம். அதனால தான் பாபா பல முறையிலும் சொல்லியிருக்கின்றார். உண்மையான அசல் நிலை கொண்டு வாங்க. இயற்கையா கொண்டு வாங்க. நான் 1 மணி நேரம் யோகா செஞ்சுட்டேன். 1/2 மணி நேரம் யோகா செஞ்சுட்டேன். 8 மணி நேரம் யோகா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இயற்கையா கொண்டு வாங்க. இயற்கையான சன்ஸ்காரத்த கொண்டு வாங்கன்னு சொல்றார். அதனால தான் நம்ம வந்து இந்த யக்கியத்துல வந்து சங்கமயுகத்துல மம்மா பற்றி அடிக்கடி சொல்வது உண்டு. மம்மா வந்து யாருடைய அவகுணங்களையும் சரி, யாரிடம் சரி நேரடியாக சொல்வது கிடையாது. முதல்ல என்ன செய்வாங்க மம்மா அவர்கள் வந்து எப்பொழுதும் தன்னிடம் பக்கத்தில் அமர வைத்து
முதல்ல என்ன செய்வார் தெரியுமா? அந்த சூலமான டோலி, இனிப்பு வகையான அந்த டோலி கொடுப்பது உண்டு. அதுபோலத்தான் நாமும் சரி, எப்பேர்ப்பட்ட கீழான நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் சரி, முதலில் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? பக்கத்துல உட்காருவோம். அவங்களுடைய அவங்களுடைய குறைகள் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அவங்களுக்கு வந்து. அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? அம்மா அவர்கள் அந்த ஆத்மாவ பக்கத்துல உட்கார வைத்து, தோழி கொடுத்து, உனக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள முதல்ல வர்ணனை செய்வாங்க அம்மா அவர்கள். எடுத்த உடனே ஏன் அப்படி செஞ்ச? ஏன் குற்றங்கள அப்படி கண்டே பிடிக்க மாட்டாங்க. முதல்ல இப்படி அவர் நல்ல குணங்கள சொல்லி, அந்த ஆத்மாவுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லி, "நீ தங்கம் அல்லவா? நீ தங்கம் அல்லவா? நீ தங்கம் அல்லவா?" அப்படின்ட்டு கேள்வி கேட்பதுண்டு. எவ்வளவு அழகா சொல்லும் பொழுதே, எதிரில் வந்த ஆத்மாக்கள் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மாறி விடுவார்கள். சொக்க தங்கமா ஆகி விடுவார்கள். அது மட்டுமா? தங்கமான ஆத்மா நீ, தங்கமான உன்னிடத்தில் சிறிதளவு இந்த அவகுணம் இருந்தாலும் சரி, அந்த அவகுணம் என்ற கலப்படம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நேரடியாகவே. அத நீ வெளியேற்றி விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? 14, 18, 22 கேரட் இதிலிருந்து 24 அந்த கேரட் வகையான சொக்க தங்கமா மாறலாம் அப்படின்ட்டு சொல்வதுண்டு. அந்த சொக்க தங்கமா நீ ஆகி விடுவா அப்படின்று அந்த ஆத்மாவிடம் சொல்வார் அம்மா அவர்கள். அப்ப நீ சொக்க தங்கம் ஆகிவிட்டு என்ன ஆகிவிடும் தெரியுமா? பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அந்த பாபாவிற்கு நீ மிக பிரியமா ஆகிவிடுவா அப்படின்னு சொல்வதுண்டு. இது போலத்தான் நாமும் சரி. அம்மா எப்படி செய்தார்கள் பாருங்கள். முதல் எடுத்த உடனே தன்னுடைய குறைகளை பார்க்காமல், அந்த குறைகளை மற்றவர்கள் சொல்லாமல், அவருடைய நல்ல விஷயங்களை எடுத்து, "நீ மாசற்றாக இருக்கின்றாய். அதுபோல எல்லா அவகுணத்தை விடுத்து, நீ சொக்க தங்கமா மாறணும்" அப்படி சொன்னார். அதுபோலத்தான் நாமும் சரி. எந்த ஒரு ஆத்மாவுடைய குறைகளும் பார்க்காமல், அவருடைய நல்ல விசேஷங்களை நாம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? 36 வகையான தெய்வீக குணங்கள அவரு பாராட்டணும். விசேஷங்கள எடுக்கணும். இது போல நாம் உண்மையான சொக்கத்தங்கமா ஆகணும். அது என்றைக்கு நாம் ஆகிவிடுமோ, அதனால தான் பாபா அடிக்கடி பிராக்டிகல்ல பகுத்கால பயிற்சி நெறைய பயிற்சி செய்யணும் நான் ஏதாவது தப்பு செஞ்சாலும் நேரடியாக மன்னிப்பே கேட்கலாம். மன்னிப்பு கொடுக்கலாம். இது போல நான் அஷ்ட சக்திகள் எல்லாவற்றையும் பாபா நமக்கு ஞானம், யோகம், தாரண, சேவா நெறைய அஷ்ட சக்திகள் கொடுத்தால் சர்வ சக்திகள் நம்ம தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். இது போல நம்ம பயன்படுத்தி விட்டோம் என்றால் 24 வகையான கேரட் 99.9% நம்ம வளைந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மாவா ஆகிவிடலாம். இது போல நிறைய சிந்தனை செய்யும் பொழுது நாம் உண்மையான பாபாவிற்கு பிரியமான ஆகிவிடலாம். வளைந்து கொடுக்கணும். பணிவுத்தன்மை, இரக்க மனப்பான்மை இருக்கணும். இதெல்லாம் வந்துவிட்டால் நாம் உண்மையான சொக்கத்தங்கமா ஆகிவிடலாம். இதைத்தான் பாபா அடிக்கடி நமக்கு இங்க உண்மையான சொக்கத்தங்கமா ஆகிவிட வேண்டும் அப்படின்னு. எவ்வளவு அழகாக இருக்கிறது. அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அழகாக குரூப்பில் உள்ள அனைவரும் சரி, ஒவ்வொரு நாளும் சரி பாபாவை நாம் வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றோம். எவ்வளவு அழகாக இருக்கிறது. சங்கமுகத்தில் மட்டும்தான் பாபாவை நினைவு செய்ய முடியும். வேற எந்த யுகத்திலும் செய்ய முடியாது. அப்ப யுகம் என்றால் என்ன? யுகம் என்பது நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த உலகம் இந்த உலகம் எப்படியாக இருக்கிறது அப்படின்றால் சரிசமமாக 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் வருவது சத்தியுகம், தங்கத்தாலான உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது திரேதா யுகம், அதன் பிறகு துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்திற்கும் சத்தியுகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன சிறு யுகம் தான் வைர யுகம்னு சொல்லுவாங்க. 5 யுகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வைர யுகத்தில் தான் சிவபாபா, பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய சிவபாபா ஹீரோ. அவர் இந்த உலகத்தை பற்றியும் சரி, இந்த உலக